தொடர்ந்து உங்களுடைய ஆதரவோடு நான் என்னை வெற்றி பெற்று உங்கள் வீட்டு பிள்ளையாக எப்படி உங்களோட உள்ளத்தில் உங்களுடைய இடத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறீர்களோ அதே போன்று இன்னொரு பிள்ளைக்கும் நீங்க இடம் கொடுக்கணும். அந்த பிள்ளையின் பெயர் தான் துரை வைகோ என்கின்ற இங்கே நின்று கொண்டிருக்கின்ற நமது பிள்ளை. இந்த தேர்தல் என்பது மிக 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 முக்கியமான தேர்தல். ஒரு ஆட்சி மாற்றம் என்பது ஒன்றியத்தில் இருக்கின்ற 10 ஆண்டு காலமாக நம் பக்கமே திரும்பி பார்க்காத மோடி அரசாங்கத்தை அகற்றிவிட்டு நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தியை அமர வைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கின்றது. அப்படி ராகுல் காந்தி நமக்கான அனுசரணையான ஒரு பிரதம மந்திரி அங்கே வரும்பொழுது நமக்கான நம்முடைய மாநிலத்திற்கான அதிகப்படியான நிதியை நாம் பெறுவோம், அதிகப்படியான திட்டங்களை நாம் பெறுவோம். ஆக அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நமது வெற்றி வேட்பாளர் துரை வைகோ அவர்களை நம்மை நம்பி இங்கே திருச்சியில் இறக்கியிருக்கிறார். அனுசரணையான ஒரு அரசாங்கம் ஒன்றியத்தில் அமையும் பொழுது மோடியை அங்கே இருந்து அகற்றிவிட்டு நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அங்கே அமரும் பொழுது குறிப்பாக நம்முடைய அன்பு சகோதரர் துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் வெற்றி பெற்று வரும் பொழுது இன்னைக்கு நீங்களாம் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்களா கேஸ் சிலிண்டர், அதை 500 ரூபாய்க்கு வழங்குவோம் என்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆக அதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது ஓட்டு போடுற மிஷின்ல 5வது இடத்துல இருக்கிற பேர் எதுன்னு பாத்தீங்கன்னா துரை வைகோன்னு இருக்கும். பக்கத்திலே தீப்பெட்டி சின்னம் இருக்கும், அது பக்கத்திலே ஒரு பொத்தான் இருக்கும். ஆக ஓட்டு போடும்போது மட்டும்தான் நம்முடைய துரை வைகோ 5வது இடத்தில் இருப்பார். ஜூன் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் பொழுது துரை வைகோ முதலிடத்தில் வந்தார், அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் என்கின்ற நல்ல செய்தியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். மதவாத பாஜகவை எதிர்க்கும் உண்மையான கூட்டணி நம்முடைய இந்திய கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை உங்களில் ஒருவனாக இந்த பாருங்க விளக்கு வந்துருச்சு. நீங்க ஜூன் 4 அன்னைக்கும் இதே மாதிரி இங்க மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் ஒரு வெளிச்சம் வரும் உங்களுக்கு. உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் ஒருவனாக இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் மக்களின் குரலாக இந்த துரை வைகோ நாடாளுமன்றத்தில் ஒழிப்பேன் என்கிற வாக்குறுதி அளித்துவிட்டு இன்னைக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.